என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அபுதாபியில் இன்னைக்கு ஃபுட்பால் கேம் நடக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். வாங்க போலாம். இடமே ஈரமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு மழை வந்திருக்கு. அப்பா நல்ல ஃபீலா இருக்க. ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்? இப்ப வந்திருக்க ஸ்பாட்டு தான் கலிதியா. இங்கதான் என்னோட ஃப்ரெண்டோட ரூம் இருக்கு. அங்க இருந்தா நாங்க எல்லாருமா கிளம்ப போறோம். மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்குங்கிறதுனால குட் பர்கர்ல ஒரு டீ சாப்பிடலாமே இந்த கிளைமேட்டுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. லொகேஷன்ல இருந்து நாங்க டாக்ஸி ஆன் த வேல போட்டுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா டாக்ஸி டிரைவர் வேற லொகேஷன்ல மாத்தி விட்டுட்டாரு. அங்க இருந்து ஒரு 10 ரவுண்டு மட்டுமே அந்த கிரவுண்ட நாங்க சுத்தி இருந்திருப்போம். சுத்துற கேப்ல தான் பாக்குறேன் எவ்வளவு கூட்டம் பாருங்களேன். எல்லாரும் அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. நானும் பயந்துட்டு இந்த கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்க போறோம்னு. அப்புறம் என்னோட பிரதர் எடுத்திருக்க சீட்டு விஐபி சீட்டுங்கிறதுனால நாங்க கொஞ்சம் ஈஸியாவே உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் நாங்க ஈஸியா உள்ள போயிருந்தாலும் இந்த ஃபயர் பால்ஸ் ஷோ நடக்கிற பாதியில தான் என்ட்ரி ஆயிருந்தோம். ஆனா மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்கும் ஃபயர் பால்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மேட்சை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் இடம் எல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு. அப்படியே சுத்தி ஆச்சரியத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். மேட்சை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிப்பட்ட மேட்சை கமெண்ட்ரி கொடுக்கறதோட நீங்க நேர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாவும் அமையும். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துல எடுத்த உடனே சும்மா நின்று விளையாட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, டயர்டா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே போயிட்டு இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்த மேட்ச். அதில் ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரேக்கில் தான் பிளேயர்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆடியன்ஸும் கொஞ்சம் சில் ஆகிக்கிறாங்க. இந்த டைமில் எல்லாரும் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத ஓரளவு மைண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி பரவாயில்ல, இந்த டீம் தான் வின் ஆக போகுது அப்படிங்கிறது. அந்த ட்விஸ்ட்டு கடைசியில் ரொம்ப டேன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக் முடிஞ்சு சும்மா சொல்லக்கூடாது, பிளேயர்ஸ் எல்லாம் தீ ஆயிட்டாங்க. விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இதை டிவிலையும் மொபைல்லையும் பார்த்து எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு தோணும். ஒரு அடி இடின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி போச்சு எல்லா பால்ஸுமே. ஆனால் கோல் போனது ஒரே ஒரு பால் தான் ஒயிட்டுக்கு. இப்போ ஒயிட்டு தான் லீடிங்கில் இருக்காங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணி தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி டைம்ல எதிர்பார்க்காத மாதிரி கிரீன் ஒரு கோல் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோச் எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்லேயே தான் இருந்தாங்க. என்னடா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காகவே போக மாட்டேங்க, ஒயிட் தானே வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் லாஸ்ட் டைம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கோல் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் டீம். அதுல இருந்து மேட்ச் சூடு பிடிச்சது பாருங்க. எல்லாருமே சீட்டோட எட்ஜில் இருந்தா பார்த்துட்டு இருந்தாங்க எந்த டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ நான் போடுற மெயின் காரணம் என்னன்னா, நீங்க டிவிலயோ மொபைல்லயோ பாக்குறது உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கவே கொடுக்காது. லைவா டிக்கெட் எடுத்து வந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபுல் என்ஜாய்மெண்டே கிடைக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ன்னு தான் சொல்லணும். நீங்க இந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். இதோட ஃபைனல் செமிஃபைனல் எல்லாமே இந்த மந்த் நடக்குது. டிக்கெட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச். கடைசியா வின் பண்ணது கிரீன் டீம் தான். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். அந்த மேட்ச் பாக்குறதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க என்ஜாய்மெண்டா பாக்குறது தான் இன்னும் அழகா இருக்கும். அந்த மேட்சுமே உங்களுக்கு அந்த பவரை கொடுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறதுக்கு. கடைசியா மேட்ச் முடிச்சதும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா நடந்து ஒரு வாக் போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.